நண்பர்களே, என்னங்க நடக்குது இங்க? ஜெயிச்ச மேட்சை இப்படி கண்ணா பின்னான்னு கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறோமே. இதெல்லாம் பாக்குறதுக்கா நம்ம விடிய விடிய டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே நெஞ்சு பதறுதுங்க. ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில இங்கிலாந்து டீம் கொடுத்த அந்த மரண அடி இருக்கே, அப்பாடா இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. முதல் மேட்ச்ல கெத்தா ஜெயிச்சோம். ஆஹா, சீரீஸ் அப்படியே தட்டி தூக்க போறோம்னு எல்லாரும் காலரை தூக்கி விட்டுக்கிட்டு சுத்தணும். ஆனா அந்த சந்தோஷம் 2 நாளைக்கு கூட நீடிக்கலைங்க. அதுக்குள்ள தலையில ஒரு பெரிய இடியை இறக்கிட்டாங்க நம்ம பசங்க. ஒரு கட்டத்துல இந்த மேட்ச் கண்டிப்பா நம்ம கைக்குள்ளதான் இருக்கு. 99% இல்லைங்க, 100% இந்திய டீம் தான் ஜெயிக்க போகுதுன்னு எல்லாரும் நம்பின நேரத்துல அப்படியே தலைகீழா சீன் மாறி போச்சு. எப்படிங்க இப்படி ஒரு சொதப்பல்? அப்படி என்னதான் நடந்துச்சு அந்த மைதானத்துல? எப்படி நம்ம கைக்குள்ள இருந்த மேட்சை இங்கிலாந்து அப்படியே பறிச்சுக்கிட்டு போனாங்க? அதை பத்தி அக்குவேறு ஆணி வேற அலசி ஆராய போறோம். இந்த 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் இப்போ 1-1 அப்படிங்கிற கணக்குல சமநிலையில வந்து நிக்குது. முதல் மேட்சை நம்ம இந்திய டீம் ஜெயிச்சாங்க. 2வது மேட்சை இங்கிலாந்துக்காரங்க தட்டி பறிச்சிட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்த சீரீஸோட விதியும் அந்த கிளைமாக்ஸ் ட்விஸ்டும் வர்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற 3வது ஒரு நாள் போட்டியில தான் அடங்கி இருக்கு. அன்னைக்குத்தான் மகுடம் யாருக்குன்னு தெரிய போகுது. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த மேட்ச்ல முதல்ல பேட்டிங் செஞ்ச நம்ம இந்திய டீமோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கே, உண்மையாவே ரொம்ப ரொம்ப மோசங்க. வெறும் 44 ஓவர்கள் மட்டுமே தாக்கு பிடிச்சு 233 ரன்களுக்கு ஒட்டுமொத்தமா ஆல் அவுட் ஆயிட்டோம். 10 விக்கெட்டுகளும் சட்டுபுட்டுன்னு காலியாகி போச்சு. நம்ம ரன் மெஷின் விராட் கோலி வழக்கம் போல போராடி 65 ரன்கள் எடுத்தாரு. அவருக்கு ஜோடியா ஸ்ரேயாஸ் ஐயர் தன் பங்கிற்கு 66 ரன்கள் விளாசினாரு. அப்புறம் தான் நம்ம கேப்டன் சுப்மன் கில் 31 ரன்கள் அடிச்சாரு. இந்த 3 பேரை மட்டும் ஓரமா வச்சுட்டு பார்த்தா மீதி இருக்கிற பேட்ஸ்மேன்கள் எல்லாரும் அப்படியே அவுட் ஆகி கியூ வரிசையில நின்னுட்டாங்க. இவங்களை தவிர்த்து மத்தவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஃபெயிலியர் தான். நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா வெறும் 26 ரன்கள்ல நடைய கட்டுனாரு. விக்கெட் கீப்பர் இஷான் கிஷன் ஒரே ஒரு ரன்ல அவுட் ஆகி பேரதிர்ச்சி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம ஆல் ரவுண்டர் சிவம் துபே ரன் ஏதும் எடுக்காம முட்டை ரன்னுக்கு, அதாவது 0 ரன்னுக்கு பவுலியன் போனாரு. அக்சர் படேல் வெறும் ஒரு ரன்ல அவுட் ஆகி ரசிகர்களை கம்ப்ளீட்டா அப்செட் பண்ணிட்டாரு. இவங்களையெல்லாம் என்னங்க சொல்றது? இவங்களோட இந்த பொறுப்பில்லாத ஆட்டத்தால தான் நாம ஒரு கௌரவமான ஸ்கோரை கூட எட்ட முடியாம தவிச்சோம். சரி, பேட்டிங் தான் இப்படி சொதப்பிடுச்சு, பவுலிங்லயாவது ஏதாவது மேஜிக் நடக்குமான்னு பார்த்தா இங்கிலாந்து டீம் 234 ரன்கள் அப்படிங்கிற சுலபமான இலக்கை நோக்கி களம் இறங்குனாங்க. ஆரம்பத்துல அவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா நம்ம பவுலர்கள் ஆரம்பத்துல தரமான சம்பவத்தை செஞ்சாங்க. இங்கிலாந்தோட டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை அடுத்தடுத்து தூக்குனாங்க. அவங்களோட டாப் 5 பேட்ஸ்மேன்கள் வெறும் 125 ரன்களுக்குள்ளேயே அவுட் ஆகி பவுலியன் கிளம்பிட்டாங்க. பாதி டீம் 125 ரன்களுக்கே காலி. அந்த நேரத்துல அரங்கமே அதிருது. இந்திய ரசிகர்கள் எல்லாரும் குஷி ஆயிட்டாங்க. ஏன்னா அங்கிருந்து இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்கு இன்னும் 110 ரன்கள் பக்கமா தேவைப்பட்டுச்சு. கைவசம் வெறும் 5 விக்கெட்டுகள் தான் இருக்கு. டாப் 5 விக்கெட்டுகளை 125 ரன்களுக்குள்ள சுருட்டினதுக்கு அப்புறம் நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான வேலை என்ன தெரியுமா? அங்க ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகிட்டு இருந்தது. ஜோ ரூட் மற்றும் வில் ஜாக்ஸ் ஜோடியோட பார்ட்னர்ஷிப்பை எப்படியாவது உடைக்கணும். ஆனா நம்ம பவுலர்களால கடைசி வரைக்கும் அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கவே முடியல. ஜோ ரூட்டும் வில் ஜாக்ஸும் சேர்ந்து இங்கிலாந்து இன்னிங்ஸ் அப்படியே மெதுவா நகர்த்தி நம்ம இந்திய டீமை இந்த மேட்ச்ல ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. 125 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகள் விழுந்த அந்த நிலைமையிலிருந்து இந்த ஜோடி இங்கிலாந்தை 197 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகள் அப்படிங்கிற பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, நம்ம இந்திய டீம் ஒரு கட்டத்துல 179 ரன்களுக்கு 3 விக்கெட்னு எவ்வளவு பலமா இருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் அடுத்த 54 ரன்களுக்குள்ள மீதி 7 விக்கெட்டுகளையும் பறிகொடுத்து 233 ரன்களுக்கு மொத்தமா ஆல் அவுட் ஆகி போனோம். ஆனா அவங்க பாருங்க, 5 விக்கெட்டுகள் விழுந்த பிறகும் எப்படி பொறுப்பா விளையாடி மேட்சை கொண்டு போனாங்கன்னு. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம லோயர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் பேட்டிங்ல ஒண்ணுமே செய்யல. அவங்க முழுமையா சொதப்பிட்டாங்க. இங்க ஜோ ரூட் கூட ஜோடி சேர்ந்து வில் ஜாக்ஸ் அந்த முக்கியமான 6வது விக்கெட்டுக்கு 72 ரன்கள் பார்ட்னர்ஷிப் போட்டாரு பாருங்க. அங்கேயே மேட்ச் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அங்கிருந்து இங்கிலாந்து ஜெயிக்கிறது வெறும் ஃபார்மாலிட்டியா தான் இருந்துச்சு. அதை அவங்க கடைசியில ரொம்ப சுலபமா செஞ்சு முடிச்சு மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. இதோ இங்கிலாந்து டீம் இப்போ இந்த ஒரு நாள் தொடர்ல மரண மாஸ் கம்பேக் கொடுத்திருக்காங்க. இப்போ 2 டீமுக்குமே சீரீஸை ஜெயிக்கிறதுக்கான சரிசமமான வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற மேட்ச்ல இங்கிலாந்து ஜெயிச்சாங்கன்னா அவங்க சீரீஸை வெல்றது மட்டும் இல்லாம நம்ம இந்திய டீமோட இந்த முழு சுற்றுப்பயணமும் ஒரு மிகப்பெரிய தோல்வியில போய் முடிஞ்சிடும். நம்ம இந்திய டீம் தங்களோட மானத்தை காப்பாத்திக்கணும்னா அவங்க அந்த கடைசி மேட்ச்ல எந்த ஒரு சமரசமும் இல்லாம கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு நம்ம பேட்ஸ்மேன்கள் எல்லாரும் தங்களோட பொறுப்பை உணர்ந்து கிரீஸ்ல நின்னு ரன்களை குவிக்கணும். சும்மா வந்துட்டு உடனே அவுட் ஆகி போற வேலையை வச்சுக்காம பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால இந்த சீரீஸை கைப்பற்ற முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? நம்ம லோயர் மிடில் ஆர்டர்ல எந்தெந்த வீரர்களை மாத்தணும்,
வர்ற ஞாயிற்றுக்கிழமை நடக்க போற அந்த வாழ்வா சாவா மேட்ச்ல நம்ம இந்திய டீம் கம்பேக் கொடுத்து சீரீஸை கைப்பற்றுமா? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தட்டி விடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அமுக்கிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.